சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. போலீஸ் குவிப்பு, செந்தில் பாலாஜியை தூக்கிய அமலாக்கத்துறை. திருவல்லிக்கேணி போலீசாருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிற செந்தில் பாலாஜி, நான் நேரில் ஆஜரானா வேறு வழக்கில் கைது செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க, கைது செய்ய மாட்டோம் என உறுதி தந்தால் நான் நேரில் ஆஜராகிறேன். இந்த கடிதத்துக்கு பின் முக்கியமான சில காரணங்கள் இருப்பதாக தற்போது செய்தி வெளியாகியிருக்கு. தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மேற்கொண்ட இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். அதன்படி திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளைகளிலும் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது. ஆனால் ஒரு வாரமாக அவர்கள் ஆஜராகலை. இந்த நிலையில தான் இதனை சுட்டிக்காட்டி அவர்களின் ஜாமீன் மனுவை ரத்து செய்ய புதிய மனுவை தாக்கல் செய்ய போலீசார் முடிவு செஞ்சிருக்கிறாங்களாம். ஜாமீன் ரத்து செய்யப்பட்டா அவர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்யவும் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கான். இதற்கான உத்தரவை சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியிருக்கிறாராம். இதனால் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் இருவரையும் கண்கொத்தி பாம்பு மாதிரி கண்காணிச்சுட்டு வராங்களாம். கமிஷனருக்கு தகவல் கொடுத்தபடி தற்போது உளவுத்துறையும் உள்ளே இறங்கியிருக்காங்க. மேலும் திருவல்லிக்கேணி போலீசாருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிற செந்தில் பாலாஜி, நான் நேரில் ஆஜரானா வேற என்னென்னமோ வழக்கு போட்டு என்னை கைது செய்ய திட்டமிட்டிருக்காங்க, கைது செய்ய மாட்டோம் என உறுதி தந்தால் மட்டும்தான் நான் நேரில் ஆஜராவேன். இந்த கடிதத்தை பார்த்த திருவல்லிக்கேணி போலீசார் நிபந்தனை விதித்து தற்போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. வேறு வழக்கில் கைது செய்ய என நாம் எதற்கு உறுதி கொடுக்க வேண்டும்? இப்படி உறுதி தர வேண்டிய வேலை நம்முடைய இது இல்லை. ஆஜராவதும் ஆகாததும் அவருடைய விருப்பம். ஆஜராகாமல் இருந்தால் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் நாம் எடுக்கலாம். அவரை வீடு புகுந்து கைது செய்யலாமா என ஆலோசனை செஞ்சு வருகிறது தற்போது அமலாக்கத்துறையும் போலீஸும். வேறு வழக்கில் கைது செய்யப்படுவோம் என்று செந்தில் பாலாஜி ஏன் கூற வேண்டும்? அதை பற்றி விசாரித்த போது குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றிருக்கிறாங்க. இதில் 35 கோடி ரூபாய் புழங்கியதாக சொல்லப்படும் விவகாரம் நிறைய விஷயங்களை கைது செய்யப்பட்டவர்களிலிருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்களாம். அதனால் இந்த 35 கோடி ரூபாய் விவகாரத்தில் சட்டவிரோத பரிவர்த்தனை நடந்திருப்பதா அமலாக்கத்துறைக்கு போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கான். அதனால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் களத்தில் குதிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் செந்தில் பாலாஜிக்கு தெரிய வந்திருக்கு. அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யும் பட்சத்தில் நாம் கைது செய்யப்படுவோம் என நினைத்து தான் அப்படி ஒரு கடிதத்தை எழுதியதுடன் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகாமல் தவிக்கிறாராம் செந்தில் பாலாஜி. மேலும் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவுக்கு பணம் கொடுத்து குதிரை பேரம் பேச முயன்ற வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்ய தாவேகா அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருது. தொடர்ந்து ஊத்தங்கரை தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா தொடர்பு கொண்ட ஒரு கும்பல் தாவேகா அரசுக்கு எதிராக கொண்டு வரப்படும் தீர்மானத்தின் போது கட்சி மாறி வாக்களிக்க 35 கோடி ரூபாய் தருவதா பேரம் பேசியது. அத்துடன் இதற்கு உடன்படாவிட்டால் அவரது குடும்பத்தினருக்கு ஆபத்து ஏற்படும் என மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபிக்கப்படலை. அதற்கெல்லாம் ஆதாரமும் இல்லை. இது குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் தாவேகா எம்எல்ஏ இளையராஜா புகார் அளித்தார். புகாரின் பேரில் தீவிர விசாரணை நடத்திய சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் சென்னையை சேர்ந்த திருநாவுக்கரசு உள்ளிட்ட 9 பேரை கைது செஞ்சாங்க. இந்த விசாரணையில் கைதான நபர்களுக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டது முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் என புகார் வைக்கப்பட்டது. இதற்கிடையே தங்களை காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என்பதால் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும்
சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சாங்க. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டாங்க. அதன்படி வழக்கு விசாரிக்கும் காவல் அதிகாரி முன்னிலையில் தினசரி காலை மற்றும் மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராகி செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. இருப்பினும் நீதிமன்ற உத்தரவை பிறப்பிக்கப்பட்டு 5 நாட்களுக்கு மேலாகியும் இருவரும் இதுவரை காவல் நிலையத்தில் ஆஜராகி பதிவேட்டில் கையெழுத்து போடலை என சொல்லப்படுது. ஏற்கனவே சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் இவர்களுக்கு சம்மன் மற்றும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருந்த வழக்கில் நிலுவையில் இருக்கு. இவர்கள் விசாரணைக்கு வராமல் தொடர்ந்து டிமிக்கி கொடுத்துட்டு வராங்க. நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி தரப்பு மீறி உள்ளதனால தாவேக அரசு இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கு. செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி நீதிமன்றத்தில் உடனடியாக மேல்முறையீடு செய்ய போலீசார் திட்டமிட்டிருக்காங்க. முன்ஜாமீன் விதிகளை மீறிய குற்றத்திற்காக நீதிமன்ற அனுமதியோடு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவரையும் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க முதல்வர் விஜய் தரப்பு முழு வீச்சில் தற்போது இறங்கியிருக்கிறாங்க. மேலும் செந்தில் பாலாஜி மற்றும் ஏவாவேலு வழக்கில் அருண் IPS வேகம் காட்டாததுனால அதிரடியாக அவர் மாற்றப்பட்டு தொடர்ந்து மகேஸ்வரி IPSயிடம் ஒட்டுமொத்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் கூடுதல் பொறுப்பு தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே முந்தைய திமுக ஆட்சி காலத்தின் ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் என்று விஜய் உறுதியளிச்சிருந்தார். அதன் தொடர்ச்சியாக கடந்த ஜூன் மாத இறுதியில் திமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சரும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவாவேலு மற்றும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சங்கர் ஆகியோருக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனைகளை நடத்தினாங்க. நெடுஞ்சாலைத்துறை திட்டங்களில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததா அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் இந்த FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த ஊழல் விசாரணை வேகம் குறித்து முதலமைச்சர் அலுவலகம் கடும் அதிருப்தியில் இருந்ததா விஜய் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய காலகட்டத்திலே ஏவாவேலு மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றதும் அது தொடர்பாக கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் ஒரு விசாரணையை எதிர்கொள்ளாமல் திமுக தலைவர் ஓடிட்டார் என்று விஜய் பகிரங்கமாக விமர்சித்தும் இருந்தார். சிங்கப்பூரில் இருந்து திரும்பிய ஏவாவேலு தான் அந்த தவறும் செய்யவில்லை என்று விசாரணையை எதிர்கொள்ள தயார் என்றும் அரசுக்கு சவால் விடுத்தார். இதனால் செந்தில் பாலாஜியின் கேஸிலும் ஏவாவேலு கேஸிலும் வேகம் காட்டாத அருண் IPS தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக மகேஸ்வரி IPS தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையின் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தற்போது செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவின் மாஜி அமைச்சர்களை அமலாக்கத்துறை ரேடர் வளையத்திற்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை சேகரித்து கூடிய விரைவில் அவர்களுக்கான முன்ஜாமீனையும் ரத்து செய்து சிறையில் அடைப்பார் என விஜய் நியமித்திருக்கிறார்.